என்ன பேசினார், எந்த நிகழ்ச்சியில் போய் கலந்து கொண்டார் என்று ஓவியா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவரிடம் உங்கள் பெயருக்கு பின்னால் சாதி பட்டம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் அப்படி சாதியை போட்டுக்கொண்டு யாரும் துணிந்து பெருமையாக வெளிவருவதில்லையே என்று ஒரு கேள்வியை கேட்கிற போது, முகமது என்று ஒரு பெயரை சொன்னால் உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரிகிறதா இல்லையா? தெரிகிறது. கிறிஸ்டோபர் என்கிற பெயரை சொன்னால் உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரிகிறதா இல்லையா? தெரிகிறது. அதுபோல பாண்டே என்று சொன்னாலும் ஒரு அடையாளம், அவ்வளவுதான் என்று சொல்கிறார். முகமது நாளைக்கே இன்னொருவராக மாறிவிட முடியும், கிறிஸ்டோபர் நாளைக்கே இன்னொருவராக மாறிட முடியும். ஆனால் அதே முகமது பாண்டேவாக மாறிவிட முடியுமா என்கிற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. முடியாது. பிஜேபி நம்மளை பதில் சொல்ல வைக்கிறான், எதையாவது ஒன்ன சொல்லி, எதையாவது ஒன்ன கிளப்பி. இது கேள்வி கேட்டா அவனால பதில் சொல்ல முடியுமா? எங்கேயாவது பதில் சொன்னார்களா? காலம் காலமாக அவர்கள் எதையெல்லாம் எதிர்த்தார்களோ அதையெல்லாம் அவர்களே அவர்களுக்கான விஷயத்துல பேசுவாங்க. இப்போ இவ்வளவு நாளா குழந்தை பெற்றுக்கிறது, மக்கள் தொகை பெருக்கம், இதுக்கு யாரை தமிழ் இந்தியாவில் குற்றவாளியாக நிறுத்தினார்கள்? இது யாருக்கு எதிரான பரப்புரையாக இருந்தது? முஸ்லிம்களுக்கு எதிரான பரப்புரை. நிறைய பொண்டாட்டி கட்டிப்பாங்க, நிறைய பிள்ளை பெற்றுப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய அந்த சமூகத்தின் மீது, பொது சமூகத்தின் வெறுப்பை கட்டவிழ்த்து விடுவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். RSS மிக தீவிரமான பரப்புரையை செய்தது. பாண்டே பேட்டில் என்ன சொன்னாரு பாத்தீங்களா? அவங்க எந்த இடத்துல நிக்கிறாங்க பாருங்க. பாண்டே பேட்டில் என்ன சொன்னாரு? நிறைய பிள்ளை பெத்துக்குங்க, 10 பிள்ளை பெத்துக்குங்க. செய்தியாளர் கேட்கிறாரு, என்னங்க இப்படி பேசுறீங்க, சட்டப்படி தப்பா? திருப்பி அவர் கேட்கிறார், சட்டப்படி தப்பா? இல்ல கவர்மெண்ட் 2 பிள்ளை பெத்துக்கணும்னு சொல்லுது, அதெல்லாம் முட்டாள்தனம். இவ்வளவு நாளா இத பரப்புரை செய்ததே நீங்கள் தானே. இவ்வளவு நாளா இத ஒரு சமூகத்துக்கு எதிரான மூவ்மெண்டாக முன்னெடுத்தவர்களே நீங்கள் தானே. அப்ப அவர்களுக்கு என்று வரும்போது அவர்கள் எதை இவ்வளவு நாளும் குற்றம் என பேசிக் கொண்டு வந்தார்களோ அதையே சரி என்று பேசுகிறார்கள். அதே போலதான் இடஒதுக்கீடு இவ்வளவு காலமும் தகுதியற்றவர்களை உருவாக்குகிறது, திறமையற்றவர்களை உருவாக்குகிறது. கோட்டால வந்துடுறான், அப்படி வந்துடுறான், இப்படி வந்துடுறான், வேலை தெரியாதவன் வந்துடுறான், படிக்காதவன் வந்துடுறான், என்னென்ன சொன்னார்கள் அதே இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அவர்களுக்காக. அப்ப எதையெல்லாம் காலம் காலமாக வெறுத்து பேசி அதை இழிவாக கருதி பரப்புரை மேற்கொண்டு வந்தார்களோ அதையே தங்களுக்கான ஆயுதமாக எடுத்துவிட்டு களத்துக்கு துணிஞ்சு வர்றாங்களே. நம்ம அப்படி வர முடியுமா? கூசும்ல, நமக்கு எதிரில் யாராவது நம்மளை கேட்டுருவாங்களே அப்படின்னு ஒரு அச்சம் நமக்கு வரும்ல. இவ்வளவு நாளா இதை எதிர்த்து நம்ம தானே பேசிக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு நாளா இதை நம்ம தானே இழிவுபடுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப அதிலேயே நம்ம போய் பங்கு கேட்டு அதையே செய்யுங்க நம்ம சொன்னா மக்கள் எப்படி நம்மளை எதிர்கொள்வார்கள் என்கிற அச்சம் நமக்கு இருக்கும். அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, துணிஞ்சு வர்றாங்க. அப்ப இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய, அம்பலப்படுத்த வேண்டிய வலிமை நமக்கு வேண்டும். நாம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் மோடி மேல, அவர் பத்திரிகையாளர்களையே சந்திக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். யாருக்கா தெரியுமா? தமிழ்நாட்டில் இருந்து அத்தனை ஊடகவியலாளர்களும் ஊடக நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்களும் மோடியோடு ஒரு சந்திப்பை நடத்தினார்கள். இதுவரைக்கும் செய்தியே கிடையாது. தமிழ்நாட்டிலிருந்து எல்லாரும் போனாங்க, டெல்லிக்கு போய் மிகப்பெரிய சந்திப்பே நடந்துச்சு. ஆனா அண்ணாமலையோ நம்ம பிஜேபியை சார்ந்தவர்களோ நம்முடைய ஊடகங்களை பார்த்துட்டு என்ன கேட்கிறாங்க? உங்களுக்கு டிஐபிஆர்ல இருந்து நியூஸ் வருது, உங்களை திமுக அரசு கண்ட்ரோல் பண்ணுது, நீங்க எல்லாம் திமுகக்கு கைக்கூலியா இருக்கீங்க அப்படின்னு ஒரு போற போக்கில் அடிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மை என்ன? நம்ம முதலமைச்சரோட சந்திப்பு நடந்தது இல்லையே. ரகசிய சந்திப்பு எதுவும் முதலமைச்சரோட இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் நடந்திருக்கா? யாரோட நடந்துச்சு? ஒரு சந்திப்பை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அது என்ன சந்திப்பு? பத்திரிகையாளர்களும் சொல்லல. அதுதான் முக்கியமானது. ஒரு சில பேர் ஏதோ ஒரு போட்டோ லீக் ஆயிருச்சு, அதுலதான் தெரியும். அப்படி என்ன சந்திப்பது? அப்ப அது நேர்மையான சந்திப்பாக இருந்தால் நீங்க செய்தி அனுப்பியிருப்பீங்கல்ல, வெளியே விட்டுருப்பீங்கல்ல. அப்ப வெளியே விடாத அளவுக்கு என்ன சந்திப்பது? இதே சந்திப்பை நம்முடைய முதலமைச்சரோ அல்லது நம்முடைய தலைவர்கள் யாராவது நடத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நடத்தாமலேயே என்ன சொல்றான்? நீங்க எல்லாம் கைக்கூலிகள். நீ எந்த மீடியா பேர் சொல்லு, நீ எந்த மீடியா பேர் சொல்லு, உன் பேர் சொல்லு, உன் மீடியா பேர் சொல்லு, அப்பதான் நான் பதில் சொல்லுவேங்கிறான். இப்ப இது ஒரு பழக்கம் வந்துருச்சு. கொள்கை உறுதி யாருக்கு இல்லையோ அவனுக்குள்ள சிக்கல் இது. யார் கேள்வி கேட்டான பதில் இருந்தா சொல்லு, பதில் இருக்கிறவன் சொல்லுவான். யார் கேட்டான, யார் மயக்க நீட்டினா என்ன, பதில் இருக்கிறவன் சொல்லுவான். என்னை பார்க்கிற பெரும்பாலானோர் சொல்வது, அமைதியாக பேசுகிறீர்கள், நிதானமாக பேசுகிறீர்கள், முதிர்ச்சியாக பேசுகிறீர்கள், எந்த இடத்திலும் ஆத்திரப்படுவதில்லை என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மேடையில் ஐயா சிங்கராயர் அவர்கள் இவர் பேச்சை கேட்டாலே எதையாவது எடுத்து அடித்து விட வேண்டும் என்று போல் இருந்தது என்று சொன்னார்கள். அது வன்முறையாக அவர் சொல்லவில்லை, கருத்தால் அடித்து விட வேண்டும் என்றுதான் அவர் சொல்லுகிறார் என்று நான் அவர் உரைக்கு ஒரு பொழிப்புரை கொடுக்கிறேன். இப்படியெல்லாம் இந்த தமிழ் சூழலில் எங்களை போன்ற இளைஞர்கள் உருவானதற்கு, உருவாகி வந்ததற்கு, இன்றும் அந்த நிதானத்தோடு செயல்படுவதற்கு அடிப்படையாக இருப்பவர்தான் ஐயா சுபவி அவர்கள்.
அவர் எந்த இடத்திலும் ஆத்திரப்பட்டு பேசி நான் பார்த்ததில்லை, நிதானம் இழந்து நான் பார்த்ததில்லை. அவதூறுகளை வைத்து அவரிடமே கேள்வியை கேட்டால் கூட புன்முறுவலோடு பதில் சொல்லித்தான் பார்த்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்ததனால் எங்களிடமும் அந்த தாக்கம் இருக்கிறது. அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே நாம் யாரை பார்த்து வளர்கிறோமோ, யாரை பின்பற்றுகிறோமோ, எந்த கருத்தியலில் உறுதியாக இருக்கிறோமோ அதுதான் நம்மிடம் பிரதிபலிக்கும். எனவே எங்களுக்கு வரக்கூடிய புகழுரைகள் கூட ஐயாவை போன்றவர்களுக்கான புகழுரைதான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இப்படி அவருடைய அமைப்பின் கீழ் இருக்கக்கூடிய, அமைப்பில் நேரடியாக செயலாற்றக்கூடிய தோழர்களுக்கு மட்டுமல்ல, அமைப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கும் கூட அதிலெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டுதல் ஐயாவிடம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நிறுவி அதுவும் 17 ஆண்டு காலம் அந்த அமைப்பை நடத்துவது என்பது, நம்முடைய மக்களுக்காக நடத்துவது என்பது சாதாரண ஒன்றல்ல. வலதுசாரிகளுக்காக 1000 அமைப்பை உருவாக்கி நடத்திவிட முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு யாருக்காக போராடுகிறார்களோ அவர்களை கேள்வி எழுப்ப மாட்டார்கள், அவர்களை கொச்சைப்படுத்த மாட்டார்கள், அவர்கள் மீது அவதூறு பரப்ப மாட்டார்கள். நமக்கு என்ன பிரச்சனை என்றால், நாம் யாருக்காக செயலாற்றுகிறோமோ அவர்கள்தான் மிகப்பெரிய சங்கடமாக நமக்கு இருப்பார்கள், மிகப்பெரிய இடையூறை தருவார்கள். எந்த மக்களுக்காக பணியாற்ற துடிக்கிறோமோ, எந்த மக்களுக்காக 24 மணி நேரம் சிந்திக்கிறோமோ, எந்த மக்களுக்காக போராடுகிறோமோ அந்த மக்களிடமிருந்துதான் மிகப்பெரிய இன்னலையும் நாம் சந்திப்போம். எனவே நமக்கான அமைப்பை கட்டுவது, வழிநடத்துவது, அதை நீண்ட காலம் செயல்களத்தில் துடிப்போடு உயிர்ப்போடு வைத்திருப்பது என்பது சாதாரண ஒன்றல்ல. அப்படி அவர் எல்லா சவால்களையும் தாண்டி இதை தொடர்கிறார். இந்த அமைப்பு தோழர்கள் அந்த அமைப்பில் வலுவோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய கொள்கை உறுதி வேண்டும். அந்த உறுதி திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இருக்கிறது என்பதைத்தான் நாம் நெகிழ்வோடு பார்க்கிறோம். எனவே இந்த அமைப்புக்கு, அமைப்பு தோழர்களுக்கு, ஐயா சுபவி உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பின் நோக்கம் என்ன, இது எந்த தடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று ஒரு ஆய்வு உரை, திறனாய்வு உரை தோழர் ஓவியா அவர்கள் மிகச்சிறப்பாக ஆற்றியிருக்கிறார்கள். நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம், இன்னும் எந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்கிற ஒரு மிக சிறந்த திறனாய்வு உரை ஆற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற காலம் மிகவும் சவாலான காலம். அயோத்திதாச பண்டிதர் அவர்கள், இரட்டைமலை சீனிவாசனார் அவர்கள் சமூக நீதிக்காக, இன மீட்புக்காக, மாநில உரிமைக்காக இயக்கம் கண்ட காலம், நீதி கட்சியின் காலம், பெரியார் அமைப்பு கட்டிய காலம். அதற்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த கருத்தியலை தாங்கி வெளிவந்து களத்தில் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிற காலம் என்கிற பல்வேறு காலம், கடந்த 100 ஆண்டு காலம். அந்த காலகட்டத்தில் நாம் பார்க்காத எதிரிகளை, மிக மோசமான கொடூரமான எதிரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். எனவே அந்த காலத்தை விட இந்த காலத்தில் நமக்கு மிகப்பெரிய கொள்கை தெளிவு வேண்டும், நெஞ்சுரம் வேண்டும், வலிமை வேண்டும். மிக முக்கியமானது. அவர்கள் பல நூற்றுக்கணக்கான அமைப்புகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு அமைப்பு செய்கிற வேலையை இன்னொரு அமைப்பு செய்வதில்லை. அவருடைய அமைப்புகளை உற்று நோக்கினால் தெரியும். ஒரு அமைப்பு செய்கிற வேலை இன்னொரு அமைப்பு செய்வதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல் திட்டம், அதை கையில் எடுத்துக்கொண்டு முழு மூச்சாக செயல்படுகிறார்கள். ஒரு அமைப்பை இன்னொரு அமைப்பு விட்டுக் கொடுப்பதில்லை. அர்ஜுன் சம்பத் வேறு அமைப்பு, அண்ணாமலை வேறு கட்சி. ஆனால் அர்ஜுன் சம்பத்தை ஒருபோதும் அண்ணாமலை விட்டுக் கொடுத்ததில்லை, அண்ணாமலையை ஒருபோதும் அர்ஜுன் சம்பத் விட்டுக் கொடுத்ததில்லை. நீ அந்த கட்சியா, நீ ஏன் இந்த கட்சிக்காக பேசுகிறாய் என்று அவர்களில் எந்த கட்சியும் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டதில்லை. அவ்வளவு தெளிவோடு இயங்குகிறார்கள். எனவே நாம் அதைவிடவும் தெளிவோடு இயங்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். திராவிட இயக்க தமிழர் பேரவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி தளத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளும் தலைவர்களும் வெவ்வேறானவர்கள் என்கிற அந்த பார்வையே நமக்கு இருக்கக்கூடாது. எல்லோரும் நாம் ஒன்றானவர்கள் என்கிற பார்வை தான் நமக்கு வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது.
எதிரிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். நாம் அவர்களை செயல்பட வைக்க வேண்டும். நம்முடைய செயல்பாட்டிற்கு அவர்கள் எதிர்வினையாற்ற வேண்டும் என்கிற நிலை மாறி அவர்களுடைய செயல்பாட்டுக்கு நாம் எதிர்வினையாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் மிக முக்கியமான சிக்கலான காலகட்டம். பாண்டே அவர்கள் என்ன பேசினார், எந்த நிகழ்ச்சியில் போய் கலந்து கொண்டார் என்று ஓவியா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவரிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் போய் ஏன் பங்கேற்றீர்கள் என்று அவர் சொல்லுகிறார், அது என் உரிமை. சரி, உங்கள் உரிமை. உங்கள் பெயருக்கு பின்னால் சாதி பட்டம் இருக்கிறதே, தமிழ்நாட்டில் அப்படி சாதியை போட்டுக்கொண்டு யாரும் துணிந்து பெருமையாக வெளிவருவதில்லையே என்று ஒரு கேள்வியை கேட்கிற போது, முகமது என்று ஒரு பெயரை சொன்னால் உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரிகிறதா இல்லையா? தெரிகிறது. கிறிஸ்டோபர் என்கிற பெயரை சொன்னால் உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரிகிறதா இல்லையா? தெரிகிறது. அதுபோல பாண்டே என்று சொன்னாலும் ஒரு அடையாளம், அவ்வளவுதான் என்று சொல்கிறார். முகமது நாளைக்கே இன்னொருவராக மாறிவிட முடியும், கிறிஸ்டோபர் நாளைக்கே இன்னொருவராக மாறிட முடியும். ஆனால் அதே முகமது பாண்டேவாக மாறிவிட முடியுமா என்கிற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. முடியாது, முடியவே முடியாது. நாளைக்கே ஷானவாஸ் மாறிவிட முடியும். பாண்டே எந்த தத்துவத்தை கை நீட்டி இது மாறு என்று சொல்கிறாரோ, மாற நினைத்தால் மாறிவிடும், அடுத்த நிமிடம் மாறிவிட முடியும். ஆனால் ஷானவாஸ் பாண்டேவை கை நீட்டி, பாண்டே நீங்கள் இதிலிருந்து இதில் மாறுங்கள் என்று சொன்னால், ஐயரிலிருந்து ஐயங்காராக மாறிவிடுங்கள் அல்லது அதிலிருந்து இன்னொருவராக மாறிவிடுங்கள் என்று சொன்னால், இன்னொரு சாதியை காட்டி மாற வேண்டும் என்று சொன்னால் மாறிவிட முடியுமா? முடியாது என்பதுதானே சிக்கல். அவரிடம் அந்த கேள்வி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் ஓவியா அவர்கள் சுட்டிக்காட்டிய மிக முக்கியமான தேவை. அந்த கேள்வி அவர்களிடம் வைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஊடகவியலாளர்கள் வந்திருக்கிறார்கள், பொதுவாக வந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே நமக்கு பொதுவாக உருவாகுகிறவர்கள் என்பவர்களை தாண்டி கருத்து புரிதலோடு கொள்கை உணர்வோடு உருவாகிறவர்கள் என்பவர்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள். அதை பாண்டே செய்து கொண்டிருக்கிறார். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் என்று ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரிடமிருந்து உருவாகி வரக்கூடிய தோழர்கள் என்ன புரிதலோடு வருவார்கள், எப்படிப்பட்டவர்களோடு வருவார்கள் என்பதற்கு அவரே சாட்சியாக இருக்கிறார். அவர் ஒன்று ஒளிச்சு மறைச்சு எதுவும் செய்யல, ரொம்ப வெளிப்படையாக தான் எந்த கருத்தில் இயங்குகிறேன், என்ன செய்கிறேன் என்று சொல்லி வெளிப்படையாகத்தான் செய்கிறார். அதனால அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை நமக்கு. அப்படி இருக்கும்போது அதற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அந்த கருத்தை முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், நமக்கு பள்ளி தேவைப்படுகிறது. அதுதான் திராவிட பள்ளி. இப்போ இதை ஐயா சிங்கராயர் அவர்கள் சொன்னது போல நாங்கள் வலிமையற்று செய்கிறோம் என்கிற நிலைதான் நமக்கு சிக்கலே. அதுதான் சிக்கலே. நாம் பெரிய நிறுவனங்களாக இருந்து இதை செய்ய வேண்டும். ஏன் வலிமையற்று செய்ய வேண்டும்? மிக எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் மிகப்பெரிய வலிமையோடு தான் செய்கிறார்கள். இங்கேதான் நம்ம ஆள் அவனா ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி அவனா கத்திட்டு கிடப்பான், இவனா ஒருத்தன் யூடியூப் சேனல் தொடங்கி இவனா கத்திக்கிட்டு இருப்பான். இங்கே ஒரு அமைப்பு அதுவா தொடங்கி அதுவா ஏதோ தோழர்கள்ட்ட வசூல் பண்ணி அதுவா ஒரு பதிப்பகத்தை நடத்துவாங்க, அவங்கள ஒரு வெளியிட்ட செய்வாங்க. இதுதான் மிகப்பெரிய சிக்கலே. இப்படி எதிரிகளை வீழ்த்திவிட முடியாது, அசைத்து கூட பார்த்து விட முடியாது. நமக்கு வலிமை வேண்டும். நாம என்ன அதிகாரத்தில் இல்லாம இருக்கமா? நாம என்ன இன்னும் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம்? ஏன் இந்த தொடர்பு இடைவெளி நம்மிடையே இருக்கிறது? இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் இதை ஒருங்கிணைக்க முடியல? 2023 ஆண்டுக்கான செயல் திட்டம் என்ன? 2022 இறுதியிலேயே வலதுசாரிகள் அத்தனை பேரும் சேர்ந்து மாநாடு நடத்துகிறார்கள். அவங்க சொல்லிக்கிற இன்டலெக்சுவல்ஸ், வலதுசாரி இன்டலெக்சுவலா இருக்க முடியாது, இன்டலெக்சுவல் வலதுசாரியா இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் கருதக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் என்று அவர்கள் கருதக்கூடியவர்கள் ஒரு இடத்தில் கூடுகிறார்கள். மிக சிறந்த ஒரு நம்ம ட்ரேட் சென்டர் மாதிரி, நந்தம்பாக்க ட்ரேட் சென்டர் மாதிரியான ஒரு நல்ல அரங்கத்தில், ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல நல்ல ஒரு ஒன்று கூடலை அவர்கள் செய்கிறார்கள். எல்லோரையும் அழைத்து
கருத்து பரிமாற்றங்களை நடத்துகிறார்கள். 2023 இந்த ஆண்டுக்கு என்ன செயல் திட்டம் 2022 இறுதியிலே நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு 2023 தமிழ்நாடு ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கு தமிழ்நாடுன்னு தான் பேர் வச்சிருந்தாங்க, தமிழகம்னு வைக்கல. அப்போ அவ்வளவு முனைப்போடு துடிப்போடு அவர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி பாய்ச்சலில் இருக்கிறார்கள். ஆனா நாம 2024க்காவது கூடியிருக்கோமான்னு கேட்டா இல்ல. 2023க்கு நம்மிடவே எந்த ஒரு உரையாடலும் நடக்கவில்லை. இந்த ஆண்டுக்கான செயல் திட்டம் எது என்று நம்மிடம் எதுவும் இல்லை. ஒவ்வொரு அமைப்புக்கும் செயல் திட்டம் இருக்கிறது. இப்ப திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கு என்ன செயல் திட்டம்னு கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன செயல் திட்டம்னு கேட்டா நாங்க சொல்லிடுவோம். ஆனால் இங்கே தனித்தனி செயல் திட்டத்தை பற்றி எல்லாம் பேச்சு. அவர்கள் பாஜகவுக்கான செயல் திட்டத்தை பற்றி எல்லாம் அங்கே பேசுறது. ஒட்டுமொத்தமா இந்த சிந்தனையை உள்வாங்கியவர்களுக்கான ஒரு ஒருமித்த செயல் திட்டம். பல முனைகள்ல இருந்து வருவான், பல முனைகள்ல இருந்து தாக்குதல் நடத்துவான், பல முனைகள்ல இருந்து வேலை செய்வான். அப்படி செயல்படக்கூடியவர்கள் நம்மிடம் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மேன் பவர் இருக்கா? இருக்கு. நிறுவனங்கள் இருக்கா? இருக்கு. ஊடக வலிமை நமக்கு இருக்கா? இருக்கு. ஒரு காலத்தில் பார்ப்பனர்கள் நடத்தக்கூடிய ஏடுகளில் நம்ம பற்றி ஒரு போட்டோ வந்துடாதா, ஒரு செய்தி வந்துடாதான்னு ஏங்கி கிடந்த, அதற்காக நாம் அவர்களை எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு காலம் இருந்தது உண்மை. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அந்த இதழ்களும் யூடியூபை நம்பிதான் இருக்குது, தன்னந்தனியா நம்ம ஆட்கள் நடத்துறவங்களும் யூடியூபை நம்பிதான் இருக்கிறாங்க. ஒரு சமநிலை வந்திருக்கிறது, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்திருக்கிறது. தொழில்நுட்பத்தினுடைய கொடை. இன்னைக்கு எந்த மூலையில இருந்து யாரும் ஒரு கருத்தை சொல்லி பல லட்சம் பேர் ஒரே இரவில் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் ஒரு கருத்தை சேர்த்து விட முடியும் என்கிற அளவுக்கு நிலைமை உருவாகி இருக்கிறது. அப்போ தொழில்நுட்பம் கைவரப்பெற்ற பிறகும், வாய்ப்பு நம் கைமேல் கிடைத்த பிறகும், நாம் தனித்தனி தீவுகளாகத்தான் ஒரு 10 பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த 10 பேருக்குள்ளேயும் ஒரு கூட்டம் கிடையாது, ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது, ஒரு சந்திப்பு கிடையாது. இதுதான் சிக்கல். இப்ப இதையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. திராவிட பள்ளி ஏற்கனவே அதை செய்து கொண்டிருக்கிறது. திராவிட இயக்க தமிழர் பேரவை அந்த தடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றாலும் இதற்கான தேவை இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதற்காகத்தான் நான் இதை இங்கே சொல்கிறேன். நமக்கான களம் பெரியது. இப்போது நான் இருக்கும்போதே ஒரு துண்டறிக்கை கொண்டு கொடுத்தாங்க. கோவையில் பொருளாதார இடஒதுக்கீட்டை எதிர்த்து மாநாடு என்று சொன்னார்கள். இது இதை விட பிஜேபி நம்மள்ட்ட லாக் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் உண்டா? இதை விட ஒரு லட்டு மாதிரி வாய்ப்பு வேற யாருக்காவது கிடைக்குமா? 95 விழுக்காடு மக்கள் இந்த இடபிள்யூஎஸால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள். 95 விழுக்காடு மக்கள். ஆனால் ஒரு 5 விழுக்காட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அவன் துணிஞ்சு களத்துக்கு வர்றான். நான் கொடுத்துதான் தீர்வேங்கிறான். நீங்க கொடுங்கன்னு நம்மளை வற்புறுத்துறான், வலியுறுத்துறான். நான் அந்த கருத்துல தெளிவா இருக்கிறேன். இன்னைக்கு அவன் உறுதியா நிக்கிறான். சொற்ப விழுக்காட்டை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கையை தூக்கிட்டு உறுதியா தெளிவா வெளிப்படையா நிக்கிறான். பெரும்பான்மை மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய கொள்கையை கையில வச்சுக்கிட்டு நாம அவங்கிட்ட தடுமாறி நிக்கிறோம். எவ்வளவு பெரிய சிக்கல் இது! 95 விழுக்காடு மக்கள் இந்த இடபிள்யூஎஸ் நடைமுறைக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? தமிழ்நாட்டில் அது வரல. ஆனால் தமிழ்நாட்டில் இதை வைத்துக் கொண்டு பிஜேபியை வீடு வீடாக போய் தனிமைப்படுத்த முடியும், அம்பலப்படுத்த முடியும், தெரு தெருவாக கொண்டு போய் தனியை நிறுத்த முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு அது. ஆனால் அதற்குரிய எதிர்வினை தமிழ்நாட்டில் இல்லை. பிஜேபி நம்மளை பதில் சொல்ல வைக்கிறான். எதையாவது ஒன்ன சொல்லி, எதையாவது ஒன்ன கிளப்பி. இது கேள்வி கேட்டா அவனால பதில் சொல்ல முடியுமா? எங்கேயாவது பதில் சொன்னார்களா? காலம் காலமாக அவர்கள் எதையெல்லாம் எதிர்த்தார்களோ அதையெல்லாம் அவர்களே அவர்களுக்கான விஷயத்துல பேசுவாங்க. இப்போ இவ்வளவு நாளா குழந்தை பெற்றுக்கிறது, மக்கள் தொகை பெருக்கம், இதுக்கு யாரை இந்தியாவில் குற்றவாளியாக நிறுத்தினார்கள்? இது யாருக்கு எதிரான பரப்புரையாக இருந்தது? முஸ்லிம்களுக்கு எதிரான பரப்புரை. நிறைய பொண்டாட்டி கட்டிப்பாங்க, நிறைய பிள்ளை பெற்றுப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய அந்த சமூகத்தின் மீது, பொது சமூகத்தின் வெறுப்பை கட்டவிழ்த்து விடுவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். RSS மிக தீவிரமான பரப்புரையை செய்தது. இப்ப பாண்டே பேட்டியில் என்ன சொன்னாரு பாத்தீங்களா? அவங்க எந்த இடத்துல நிக்கிறாங்க பாருங்க. பாண்டே பேட்டியில் என்ன சொன்னாரு? நிறைய பிள்ளை பெத்துக்குங்க, 10 பிள்ளை பெத்துக்குங்க.
செய்தியாளர் கேட்கிறாரு, என்னங்க இப்படி பேசுறீங்க, சட்டப்படி தப்பா? திருப்பி அவர் கேட்கிறார், சட்டப்படி தப்பா? இல்ல கவர்மெண்ட் 2 பிள்ளை பெத்துக்கணும்னு சொல்லுத, அதெல்லாம் முட்டாள்தனம். இவ்வளவு நாளா இதை பரப்புரை செய்ததே நீங்கள் தானே. இவ்வளவு நாளா இதை ஒரு சமூகத்துக்கு எதிரான மூவ்மெண்டாக முன்னெடுத்தவர்களே நீங்கள் தானே. அப்ப அவர்களுக்கு என்று வரும்போது அவர்கள் எதை இவ்வளவு நாளும் குற்றம் என பேசிக் கொண்டு வந்தார்களோ அதையே சரி என்று பேசுகிறார்கள். அதே போலதான் இடஒதுக்கீடு இவ்வளவு காலமும் தகுதியற்றவர்களை உருவாக்குகிறது, திறமையற்றவர்களை உருவாக்குகிறது. கோட்டால வந்துடுறான், அப்படி வந்துடுறான், இப்படி வந்துடுறான், வேலை தெரியாதவன் வந்துடுறான், படிக்காதவன் வந்துடுறான், என்னென்ன சொன்னார்கள் அதே இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அவர்களுக்காக. அப்ப எதையெல்லாம் காலம் காலமாக வெறுத்து பேசி அதை இழிவாக கருதி பரப்புரை மேற்கொண்டு வந்தார்களோ அதையே தங்களுக்கான ஆயுதமாக எடுத்துவிட்டு களத்துக்கு துணிஞ்சு வர்றாங்களே. நம்ம அப்படி வர முடியுமா? கூசும்ல, நமக்கு எதிரில் யாராவது நம்மளை கேட்டுருவாங்களே அப்படின்னு ஒரு அச்சம் நமக்கு வரும்ல. இவ்வளவு நாளா இதை எதிர்த்து நம்ம தானே பேசிக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு நாளா இதை நம்ம தானே இழிவுபடுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப அதிலேயே நம்ம போய் பங்கு கேட்டு அதையே செய்யுங்க நம்ம சொன்னா மக்கள் எப்படி நம்மளை எதிர்கொள்வார்கள் என்கிற அச்சம் நமக்கு இருக்கும். அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, துணிஞ்சு வர்றாங்க. அப்ப இதையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய, அம்பலப்படுத்த வேண்டிய வலிமை நமக்கு வேண்டும். அவங்க எந்த வலிமை, எந்த துணிச்சல் இதை வர்றாங்க, அவங்களுக்கு வலிமை இருக்கிறது. அதான் அந்த துணிச்சல் தான், அது வலிமை கொடுக்கிற துணிச்சல் தான். என்ன ஒப்பீனியன் மேக்கர்ஸ் பூரா நம்ம தான், ஊடகங்கள் பூரா நம்ம தான். நம்ம சொன்னா நம்ம ஒரே நாள்ல யாருக்கும் கருத்தை கொண்டு சேர்த்த முடியும், ஒரே நாள்ல ஒண்ணும் இல்லாதால ஒரே நாள்ல தலைவராக்கிட முடியும், தலைவரா இருக்கவரை ஒரே நாள்ல தூக்கி கீழே வச்சிட முடியும். அந்த அளவுக்கு வலிமை இருக்கிறது. அந்த வலிமை தான் அவர்களை எந்த எல்லைக்கும் போக வைக்கிறது. துணிந்து சமூகத்துக்கு பொருத்தமில்லாத, பெரும்பான்மை மக்களுக்கு பொருத்தமில்லாத ஒன்றை கூட துணிந்தவர்களால் பேச வைக்க முடிகிறது, பேசுகிறார்கள். இப்ப நாம பெரும்பான்மை மக்களுக்கான கருத்தியலை வைத்திருக்கிறோம், உண்மையான கருத்தை வைத்திருக்கிறோம், வரலாற்றை வைத்திருக்கிறோம். அங்க வரலாறும் கிடையாது, உண்மையான கருத்தும் கிடையாது, பெரும்பான்மை மக்களும் கிடையாது. நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. கட்டமைப்பு வலிமை, நிறுவன வலிமை, பொருளியல் வலிமை, இதுதான் நம்மள்கிட்ட சிக்கல், ஊடக வலிமை. அப்ப இதை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய அமைப்புகளுக்கான தேவை, நம்முடைய பயணத்திற்கான தேவை. அதுவும் இந்த தொழில்நுட்ப யுகத்தில், குறிப்பாக இந்த ஊடக தளத்தில் நாம் செயலாற்ற வேண்டிய மிகப்பெரிய தேவையோடு இருக்கிறோம். கூட்டம் போட்டு பேசின காலம் போச்சு, மாநாடு போட்ட காலம் போச்சு, வண்டி கட்டி போய் நிகழ்ச்சிக்கு கலந்துகிட்ட காலம் போச்சு. இன்றைக்கு ஒரு கேமரா, ஒரு ஊடகம் மக்கள்கிட்ட கொண்டு கருத்தை சேர்க்கிறது, வைரல் ஆக்குறது, அதை வச்சுக்கிட்டு ஒரு விவாதத்தை சமூகத்தில் உருவாக்குகிறது. இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகிறது. அதை நம்ம தவிர்த்து விட்டு ஏதோ அது சின்ன பசங்க போன்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தவிர்த்து விட்டு போகிற ஒன்றல்ல. உண்மையிலே அது சமூகத்தில் இன்றைக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அது விவாதத்தை கிளப்புகிறது. நாமே அதுக்குள்ள இன்னைக்கு பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப அதனுடைய இம்பாக்ட் என்ன நமக்கு உணர முடிகிறது. நான் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கிராமத்துக்கு போறேன். சட்டமன்ற உறுப்பினரை ஒரு ஒரு 6 மாசமா பழைய மாதிரி என்னால் டிவியிலலாம் வர முடியல. ஒரு கிராமத்துக்கு போறேன், ஒரு பெரியவர் வந்தார். என்ன தம்பி உங்களை பார்க்கவே முடியல அப்படின்னாரு. ஒரு எம்எல்ஏ பார்த்தா பார்க்கவே முடியலன்னா என்ன அர்த்தம், நீ இந்த ஊருக்கே வரல அப்படிதான் அர்த்தம். நான் சொன்னேன், ஐயா நான் இங்கே வந்துட்டு தானே இருக்கிறேன், நான் இங்கேயே தங்கி இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் விளக்கம்லாம் கொடுத்தேன். அதெல்லாம் இல்லைப்பா, உன்னை டிவியில் பார்க்கவே முடியலப்பா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ரொம்ப கிராமம், அது குக்கிராமம், அவர் ஒரு பெரியவர், ஒரு 80 வயசுக்கு மேல இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அது வந்து அந்த ஊடகம்ங்கிறது அவ்வளவு இம்பாக்ட், அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ இதை நாம் இன்றைக்கு மிக எளிதாக நம்முடைய கருத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு பெருக்க முடியும். ஆனால் நாம் பெருக்கி வைத்திருக்கிறோமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. வைத்திருப்பவர்களும் தன்னந்தனியாக அவரவர் களத்தில் அவரவருக்கு சக்திக்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம கருத்துக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறது. நாம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் மோடி மேல, அவர் வந்து பத்திரிகையாளர்களையே சந்திக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். யாருக்கா தெரியுமா? தமிழ்நாட்டிலிருந்து அத்தனை ஊடகவியலாளர்களும் ஊடக நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்களும் மோடியோடு ஒரு சந்திப்பை நடத்தினார்கள். இதுவரைக்கும் செய்தியே கிடையாது.
தமிழ்நாட்டிலிருந்து எல்லோரும் போனாங்க. டெல்லிக்கு போய் மிகப்பெரிய சந்திப்பே நடந்துச்சு. ஆனா அண்ணாமலையோ நம்ம பிஜேபியை சார்ந்தவர்களோ நம்முடைய ஊடகங்களை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு டிஐபிஆர்ல இருந்து நியூஸ் வருது, உங்களை வந்து திமுக அரசு கண்ட்ரோல் பண்ணுது, நீங்க எல்லாம் திமுகவுக்கு கைக்கூலியா இருக்கீங்க அப்படின்னு ஒரு போற போக்கில் அடிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மை என்ன, நம்ம முதலமைச்சரோடைய சந்திப்பு நடந்தது இல்லையே. ரகசிய சந்திப்பு எதுவும் முதலமைச்சரோட இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் நடந்திருக்கா? யாரோட நடந்துச்சு? ஒரு சந்திப்பை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அது என்ன சந்திப்பு? பத்திரிகையாளர்களா? பத்திரிகையாளர்களும் சொல்லல, அதுதான் அதுல முக்கியமானது. ஒரு சில பேர் ஏதோ ஒரு போட்டோ லீக் ஆயிருச்சு, அதுலதான் தெரியும். அப்படி என்ன சந்திப்பது? அப்ப அது நேர்மையான சந்திப்பாக இருந்தால் நீங்க செய்தி அனுப்பியிருப்பீங்கல்ல, வெளியே விட்டுருப்பீங்கல்ல. அப்ப வெளியே விடாத அளவுக்கு என்ன சந்திப்பது? இதே சந்திப்பை நம்முடைய முதலமைச்சரோ அல்லது நம்முடைய தலைவர்கள் யாராவது நடத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நடத்தாமலேயே என்ன சொல்றான், நீங்க எல்லாம் கைக்கூலிகள்ங்கிறான். நீ எந்த மீடியா பேர் சொல்லு, நீ எந்த மீடியா பேர் சொல்லு, உன் பேர் சொல்லு, உன் மீடியா பேர் சொல்லு, அப்பதான் நான் பதில் சொல்லுவேங்கிறான். இப்ப இது ஒரு பழக்கம் வந்துருச்சு. கொள்கை உறுதி யாருக்கு இல்லையோ அவனுக்குள்ள சிக்கல் இது. யார் வந்து கேள்வி கேட்டான், பதில் இருந்தா சொல்லு, பதில் இருக்கிறவன் சொல்லுவான். யார் கேட்டான, யார் மயக்க நீட்டினா என்ன, பதில் இருக்கிறவன் சொல்லுவான். அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள், அனைத்தையும் வடிவமைக்கிறார்கள். இப்ப இதற்கெல்லாம் ஒரு விடை வேண்டும். இதை இப்படியே தள்ளிட்டு போக முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல். இதெல்லாம் இது குறித்தெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையான இன்டலெக்சுவல்ஸ் நம்மிடம் இருக்கிறார்கள். ஒரு லிஸ்ட் அப்படி எடுத்து எழுத ஆரம்பிச்சீங்கன்னா பக்கம் பக்கமா லிஸ்ட் அப்படி ஆள் வரும். அவ்வளோ ஆட்கள் இருக்கிறார்கள் நம்மகிட்ட. அவ்வளவு எழுத்தாளர்கள், அவ்வளவு கலைஞர்கள், சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், அவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாம் அப்படியே தனித்தனியா இருக்காங்க. முதல்ல ஐயா அவர்களுக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய 17ஆம் ஆண்டு விழாவில் நான் வைக்கிற ஒரு பணிவான வேண்டுகோள், 2024க்கான தமிழ்நாடு அறிவார்ந்தவர்கள் கூட்டத்தை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும், எந்த அமைப்புல வேணாலும் இருக்கட்டும், நம்ம கருத்துக்கு பல வகையில எதிரானவரால கூட இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க வந்து இந்த சமூக நீதிக்காக, மாநில உரிமைக்காக, மாநில சுயாட்சிக்காக, இன உரிமைக்காக செயல்படக்கூடியவர்கள், சாதி ஒழிப்புக்காக செயல்படக்கூடியவர்களா வாங்க, தாராளமா வாங்க. அவங்க அப்படித்தானே போறாங்க. எந்த மடாதிபதிகளோடாவது அவங்க வந்து நெருங்கி போக முடியுமா? எந்த ஒரு மடம் இன்னொரு மடத்தை ஏற்குமா? சங்கர மடத்துக்கும் மதுரை ஆதீன மடத்துக்கு ஏதாவது தொடர்பு உண்டா? ரெண்டு நேர் எதிர். ஆனா மதுரை ஆதீனத்தை கையில் எடுத்து வச்சிருக்கிறான். சம்பந்தமே இல்லை. ஆனால் மதுரை ஆதீனத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? குண்டக்குடி அடிகளாருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு சம்பந்தமே இல்லை. சண்டையே வரலாற்றில் அவங்களுக்குள்ளதான் நடந்திருக்கு, நமக்கும் அவங்களுக்கு நடக்கல. நமக்கும் மதுரை ஆனந்துக்கு எந்த சண்டை, ஒரு சண்டை நடக்கல, எந்த சண்டையும் கிடையாது. ஐயா பெரியாரோடு, கருப்பு சட்டை அணிந்த பெரியாரோடு அருகிலேயே காவி உடுத்திய குண்டக்குடி அடிகளார் இணைந்து பயணித்தார். சங்கராச்சாரிய குண்டக்குடி அடிகளார் இணைந்து பயணித்தார். ஒரு போட்டோ காட்டுங்க. அப்ப முரண்பாடு அங்கதான் இருக்கே தவிர நமக்குள் இல்லை. பயணிக்க முடியும். ஆனா எந்த மடாதிபதிகளும் நெருங்க முடியல, கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு ஐயா வருத்தப்பட்டார். இந்த சிக்கலை நாம் களைய வேண்டும். இதுதான், இது போய் ஒரு அரசியல் கட்சி செய்ய முடியாது. ஒரு அரசியல் கட்சி மேடையில் ஏறுறதுக்கு யோசிப்பாங்க. ஒரு அரசியல் தலைவர் கூப்பிட்டா அதுக்கு பல அரசியல் கணக்குகள் வந்துடும் யோசிப்பாங்க. இங்கேதான் ஐயா பெரியாருடைய தேவை வந்தது. இங்கேதான் ஆசிரியர் அவர்களுடைய தேவை வந்தது. இங்கேதான் ஐயா சுபவி அவர்களுடைய தேவை இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இந்த புள்ளி தான் ரொம்ப முக்கியமான புள்ளி. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழல், நாம் யாருக்காக, எந்த கொள்கைக்காக பணியாற்றுகிறோமோ அந்த கொள்கையில் நாம் இன்னும் தீரத்தோடும் உறுதியோடும் முனைப்போடும் செயலாற்ற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். எந்த கருத்துக்கு நம்ம பயணிக்கிறோமோ அதையே வச்சுதான் நம்மளை அடிப்பாங்க. இப்போ அண்மை காலமாக வேங்கை வயல் பிரச்சனை, சாதி ஒழிப்புக்காக செயலாற்றக்கூடியவர்களை நோக்கித்தான் கேள்வி. சாதி ஒழிப்புக்காக பணியாற்றக்கூடியவர்கள் மீதுதான் குற்றச்சாட்டு.
ஆனால் இதே மண்ணில் சாதியை ஒழிக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவரை நோக்கி எந்த கேள்வியும் கிடையாது. இதே மண்ணில் தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னே ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. அவரை நோக்கி எந்த கேள்வியும் கிடையாது. அவங்க எல்லாம் வழக்கம் போல பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிக்கலை சந்திப்பதெல்லாம் யாரு? நாம. இது எதிர்பார்த்ததுதான். ஆளுநர் மாளிகையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்துறாரு திருமாவளவன், வேங்கையில விட்டுட்டாரு. பிக் பாஸ்ல விக்ரமனுக்கு ஓட்டு போட சொல்றாரு, வேங்கை வயலை விட விக்ரமன் முக்கியமா அப்படின்னு கேட்கலாம். முதல்ல போய் போராட்டம் நடத்தினதே நாங்க தான். வேங்கை வயல்ல 31ஆம் தேதியே போய் போராட்டத்தை நடத்தி வந்தாங்க. அதுக்கு பிறகு 2 சட்டமன்ற உறுப்பினர் நானும் தோழர் பாலாஜி வேங்கை வயலுக்கு போறோம். போய் அங்க உள்ள மக்களை சந்திச்சுட்டு வந்து பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரோம். சமூக நீதி கண்காணிப்பு குழு போயிருக்காங்க. நாம தான் அந்த களத்துல நிக்கிறோமே. இடதுசாரிகள் போய் நிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா போராட்டத்தை நடத்தியவர்கள் யாருன்னு பார்த்தா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். திமுக ஆட்சியில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை அரசியலாக்கணும்னு நினைச்சா கூட யார் அரசியலாக்கணும்? திமுக கூட்டணிக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்கள் தான் அரசியலாக்கணும். அதிமுக போய் போராட்டம் நடத்திருக்கணும், பிஜேபி அதை கையில் எடுத்திருக்கணும். ஆனால் இது வரைக்கும் போராட்டம் நடத்தினதெல்லாம் யாரும் பாருங்க, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். அப்போ ஒரு பிரச்சனை எப்படி இங்க டிசைன் பண்ணப்படுது பாருங்க. அப்படியே தூக்கி அள்ளி நம்ம மேல குற்றச்சாட்டை போடுறாங்க பாருங்க. இதை எதிர்த்து நாம உண்மை என்ன என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த மக்களின் பக்கம் யார் உண்மையிலே நிற்கிறார்கள் என்பதை துணிந்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. கரெக்டா நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைச்சுக்கணும். அந்த மக்களிடம் போய் நாம நிற்கணும். அந்த மக்களிடம் தொடர்ந்து நிற்கணும். இப்படி இன்னும் எங்கேயும் நடைபெற விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அவர்கள் அந்த பிரச்சனையை பயன்படுத்திக் கொள்ளதான் பார்ப்பார்களே தவிர உண்மையிலே அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். நாம் தான் அதை கையில் எடுத்துக்கொண்டு அந்த தளத்திலும் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த அமைப்பு இப்படி தன்னுடைய எல்லைகளை இன்னும் விரித்து கொண்டு எந்தெந்த இடங்களில் போதாமை இருக்கிறதோ, எந்தெந்த இடங்களில் அதிக தேவை இருக்கிறதோ, எந்தெந்த இடங்களில் அதிகமாக நாம் நெருக்கடியை சந்திக்கிறோமோ அந்த நெருக்கடியை சரியாக உணர்ந்து அந்த தேவையை சரியாக உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.